இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி பிடித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திண்டிவனம் ஓமந்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் அந்த செயற்குழுவில் பெருந்திரளான கூட்டம். அந்த கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்திருக்கிறது, பெரும் உத்வேகத்தை தந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான தீர்மானம், யாரோடு கூட்டணி வைப்பது, கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் என்பன உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு அந்த செயற்குழு வழங்கியிருக்கிறது. இனி முழு அதிகாரம் அவருக்கே என்று திட்டவட்டமாக செயற்குழு ஏகமனதாக முடிவெடுத்து விட்டது. ஆகவே யாரோடு கூட்டணி என்பதை பற்றி இனி டாக்டர் ஐயா அவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணியை சார்ந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் சின்னங்களை ஒதுக்குவதற்காக அதற்கென்று ஒதுக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்து போடுகின்ற அதிகாரமும் தனக்கு மட்டுமே இருக்கிறது என்று டாக்டர் ஐயா அவர்கள் திட்டவட்டமாக அந்த செயற்குழு கூட்டத்தில் பலத்த கரவொலிகளுக்கிடையே அறிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் சென்னையில் முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் அவர்களும் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அவர்கள் அறிவித்த முக்கிய முடிவுகளில் மிக முக்கியமான முடிவு என்னவென்று கேட்டால், இந்த மாதம் 20ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க நாளில் விழுப்புரத்தில் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடுவது. 1194 நாட்கள் ஆகியும் உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், ஆனால் சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததற்கு பிறகு நேற்று வரை 194 நாட்கள் முடிவடைந்தும் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு இன்று வரை வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு குறைந்தபட்சம் 10.5% இடஒதுக்கீட்டை கூட வழங்காமல் வன்னியர் சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதம் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம், அந்த போராட்டத்திற்கு அன்புமணி அவர்கள் தலைமை தாங்குவார் என்று திட்டவட்டமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை தொடர்ந்து திமுக ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதன் அவசியம். 1989ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு, அதாவது வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உள் ஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு பிரிவை உருவாக்கி அதில் 108 ஜாதிகளை இணைத்து இப்பொழுது அது 119 ஜாதிகளாக விரிவடைந்து அவர்களுக்கு இருக்கின்ற 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமுதாயம் பெற்ற பலன்கள் எவ்வளவு, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் அவர்கள் இன்று வரை பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய புள்ளி விவரங்களை தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் கிட்டத்தட்ட 30 மாதங்களாகியும் இன்று வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் தமிழக அரசு ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. வன்னியர் சமூகத்தை சார்ந்த முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை இந்த போராட்டத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் பழமொழி சொல்வதைப் போல ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே, ரோமாபுரி ஒரே நாளில் கட்டப்பட்டதல்ல. இந்த மாதம் 20ஆம் தேதி நடத்துகின்ற அந்த ஒரே போராட்டத்தில் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை திமுக தந்துவிடுமா என்றால் தராது என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள். நமக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. ஆகவே அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் அன்புமணி அவர்கள் என்று இப்பொழுதே அவர் மீது எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது.
அடுத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுப்பார். அப்படி அவர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கையில் எடுக்கின்ற பொழுது, இந்த போராட்டத்தை உச்சகட்டமாக நடத்துகின்ற பொழுது, அது வீரியமிக்க போராட்டமாக வளர்கின்ற பொழுது, சாலை மறியல் என்றெல்லாம் நேரடியான போராட்டத்தில் இறங்குகின்ற பொழுது, ஏற்கனவே அன்புமணி அவர்களுடன் சட்ட வல்லுனர் என்று வர்ணிக்கப்படுகின்ற வக்கீல் பாலு இருக்கிறார். அரசியல் ஆலோசனைகளை சிறப்பாக தருவார் என்று சொல்லக்கூடிய அருள் ரத்னம் இருக்கிறார். இன்னும் சமூக ஊடகங்களிலே அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து 24 மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பலர் இருக்கிறார்கள். அதிலே அருள் ரத்னம் அவர்களையும் வக்கீல் பாலு அவர்களையும் பல மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக போட்டு ஒரு வீரியமிக்க போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது, அவர்கள் தலைமையிலே ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று வன்னியர் சமூகத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வகையில் அன்புமணி அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று பல ஊடகங்கள் சொல்கிறார்கள். அன்புமணி அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் பலர் சொல்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதற்கு அன்புமணி அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளைத்தான் வன்னியர் சமூகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அன்புமணி அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலம் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு கிடைக்குமானால் இந்த வன்னியர் சமூகம் அன்புமணியை காலமெல்லாம் போற்றும் என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.